ஆன்மீக நகரின் பேருந்து நிலைய அவல நிலையால் திருவண்ணாமலை வரும் பக்தர்கள் சாக்கடை துர்நாற்றத்தில் சிக்கி தவிக்கின்றனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலைக்கு மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செல்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். ஆன்மீக மனம் கமழும் என்று திருவண்ணாமலை வரும் பக்தர்களுக்கு அவ்வூரின் பேருந்து நிலையத்தில் வீசும் சாக்கடை துர்நாற்றத்தால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். சாதாரண நாட்களிலேயே சரியாக பராமரிக்கப்படாமல் அருவருப்பாக காட்சியளிக்கும் திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் தற்போது பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையால் சாக்கடை நீர் வெளியேறி துர்நாற்றம் வீசி வருகிறது. பேருந்து நிலையம் முழுவதும் திறந்தவெளி கழிப்பிடமாக மாறியுள்ளதை காண முடிகிறது. பயணிகள் உட்காருவதற்கு இடம் இல்லாமல் இருக்கைகள் பராமரிப்பின்றி உடைந்து காணப்படுகின்றன. ஒரு நகராட்சியில் வரி வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எதையும் பண்ண மாட்டாங்க. பல லட்சக்கணக்கான பக்தர்களும் பயணிகளும் வந்து செல்லும் ஆன்மீக தலத்தின் முக்கிய பேருந்து நிலையத்தின் அவல நிலையை போக்க நகராட்சி நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் திருவண்ணாமலை மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.